தொடர்ச்சியாக இந்த காவல் மரணங்கள், பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் வாயவே திறக்க மாட்டாரு, பதில் கூட கொடுக்க மாட்டார், ரியாக்ட் கூட பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிறது அவருக்கு தெரியுமாங்கிறது தான் கேள்வி. ஸ்டாலின் சொன்னதுக்கு பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இதுக்கெல்லாம் நாம தான் பதில் சொல்லணும். அவருக்கு தன்னை இன்னும் முதலமைச்சராக இன்னும் நினைக்கலையே. இது விளையாட்டுத்தனமாக தானே தேடிட்டு இருக்கிறதா இப்படிங்கிறது. அது விளையாட்டுத்தனமாக விளையாட்டு பிள்ளையாக தானே இருக்காரு. ஒரு பொறுப்புள்ள அமைச்சரான ஒரு அமைச்சர் பதவிக்கான பொறுப்பை கூட அவருக்கு இல்லை. அதில் முதலமைச்சர் வேற திரிச்சு விட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் சுட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணார் அவர்? ஆட்சிக்கு வந்து இப்போ 4 மாதம் ஆச்சு. ஊழலை ஒழிச்சிருக்கிறாரு. ஒழிச்சிட்டாரு. தனக்கு தன்னை வச்சு படம் எடுத்தவனுக்கு பதவி கொடுத்து ஊழல்லாம் ஒழிச்சு. திமுக எம்எல்ஏவை கைது பண்ணதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான செயல், விரைவிலே துடை தெரியப்படுவீங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. எப்படி சார்? அது காரணம் என்னன்னா, மற்ற எல்லா கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. திமுகலேருந்து ஒரு ஆள் போகல. என்னடா இவங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்லி தான் குற்றவாளிகள்னு சொல்லி ஜெயிலில் தள்ளி மிரட்டி அடித்து ஓச்சு எப்படியாவது அவங்கள மாற்றணும்னு பார்க்குறாரு. கேட்டு பார்த்தாரு, வரல, இப்போ மிரட்டி பார்க்குறாரு. அமித்ஷா சொல்கிறத தவிர அவர் வேறு என்னத்தை செய்கிறாரு? அவர் எழுதி கொடுத்தா படிச்சுட்டு போயிடுறாரு. அவராக எந்த பதிலும் சொல்கிறதில்லை. அவர் ஏன் பத்திரிகைக்காரர்களை பார்க்கறதில்ல? பதில் சொல்ல முடியாது. அமித்ஷா என்ன சொல்லுவாரோ தெரியாது. அதனால தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க. 53 வயதான 3 மாத மூளை வளர்ச்சி உள்ள ஒரு குழந்தைய வந்து முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கு. அதுக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறது அர்த்தம். மோடிக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் வச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய இது நடந்தது, மோடி என்னத்தை பண்ணிட்டாரு? பேசாமல் தான் உட்காந்துட்டு. அதே தான் விஜயம். இந்திய அரசியல் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. சமாளிக்க தெரியாத, நிர்வாகம் தெரியாத ஆட்கள்கிட்ட இந்த நாடு சிக்கிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. தொடர்ச்சியாக இந்த காவல் மரணங்கள், லாக்அப் டெத்து, அப்புறம் வந்து பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் வாயவே திறக்க மாட்டாரு, பதில் கூட கொடுக்க மாட்டார், ரியாக்ட் கூட பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிறது அவருக்கு தெரியுமாங்கிறது தான் கேள்வி. இப்போ ஸ்டாலின் சொன்னதுக்கு பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இதுக்கெல்லாம் நாம தான் பதில் சொல்லணும். அவருக்கு தன்னை இன்னும் முதலமைச்சராக இன்னும் நினைக்கலையே. இன்னும் விளையாட்டுத்தனமாக தானே தேடிட்டு இருக்கிறதா இப்படிங்கிறது. அது விளையாட்டுத்தனமாக விளையாட்டு பிள்ளையாக தானே இருக்காரு. ஒரு பொறுப்புள்ள அமைச்சரான ஒரு அமைச்சர் பதவிக்கான பொறுப்பை கூட அவருக்கு இல்லை. அதில் முதலமைச்சர் வேற திரிச்சு விட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் சுட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணார் அவர்? ஆட்சிக்கு வந்து இப்போ 4 மாதம் ஆச்சு. ஊழலை ஒழிச்சிருக்கிறாரு. ஒழிச்சிட்டாரு. தனக்கு தன்னை வச்சு படம் எடுத்தவனுக்கு பதவி கொடுத்து ஊழல்லாம் ஒழிச்சிட்டு. எங்கே ஊழல் நடக்கலை? பழனி கோயில் இதெல்லாம் என்னது? ஊழலை ஒழிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவனை போல பச்சை புழுக வேறு எவனும் கிடையாது. அரசியலும் ஊழலுங்கிறது ரெட்டை பிறவிகள், ஒன்றா பிறந்தது, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, எதற்கெடுத்தாலும் விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருப்பார், செயலில் தான் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் செங்கோட்டையன் சொல்கிறார். வேற என்ன, அவர் தலைவி அப்படி தான் இருந்தாங்க. ஜெயலலிதா மாத்திரம் எந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க? செயலில் தான் பதில் சொல்லுவார், செஞ்சு காட்டுவார். செங்கோட்டையன் தான் கேள்வி. செங்கோட்டையன் தான் கேள்வி. அவருக்கு தான் பல கட்சியில் போய் இருந்த பழக்கம். எம்ஜிஆர் மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் இருந்தவர் அவர் தான். எம்ஜிஆர்கிட்ட அவர் பெருசாக இல்லை, ஜெயலலிதா கிட்ட பெருசாக இருந்தார். ஜெயலலிதா ஆட்சி எப்படி நடந்ததுன்னு தெரியும். இவருடைய செயல்களின் மூலமாக தான் கடைசியில் பரப்பனாக்காரன் போய் ஜெயிலுக்கு போய் சிறைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி செத்து போனாங்க. செங்கோட்டையனுடைய ஆலோசனை தான் அவ்வளவு. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் விஜய் சிக்கியிருக்காரு. என்ன பண்ணுறது? தேர்தல் சமயத்தில் அந்த தேர்தல் ஆணையர்கள் நியமித்த தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஐஏஎஸ் அவர் தான் இன்னுமே தலைமை செயலாளராக இருக்கிறாரு. தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு விஜய் எல்லாரையுமே மாற்றினார். ஆனால் அந்த தலைமைச் செயலாளர் மொத்தம் இது வரைக்கும் மாற்றலை. அதனால் வந்து பாஜகவுடைய கண்ட்ரோலில் தான் அந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லி விசிகாவில் இருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் என்ன இருக்குது ஆச்சரியம்? அமித்ஷா சொல்கிறத தவிர அவர் வேறு என்னத்தை செய்கிறாரு? அவர் எழுதி கொடுத்தா படிச்சுட்டு போயிடுறாரு. அவராக எந்த பதிலும் சொல்கிறதில்லை. அவர் ஏன் பத்திரிகைக்காரர்களை பார்க்குறதில்ல? பதில் சொல்ல முடியாது. அமித்ஷா என்ன சொல்லுவாரோ தெரியாது. அப்படி அதனால் அவர் வந்து எந்த பதிலும் அவரால் சொல்ல முடியாது. அதனால தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மோடிக்கு பேசவே வராது, மாட்டிக்குவோன்னு சொல்லிவிட்டு டிவியில் பார்த்தா கூட வம்புன்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோவில் பேசுகிற ஆசாமி.
அதே வழியில் போகிறார். தலைவன் எப்படி அப்படி தோன்றார். பாஜகவுடைய ஆட்சிங்கிறது ஏற்க முடியாது. ஏன்னா ஒரு கொள்கை எதிரி இல்லையா பாஜக விஜய்க்கு? எந்த கொள்கைக்கு எதிரின்னு முதல்ல அவர் சொல்லட்டும். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போவே கேட்டோம் எந்த கொள்கைக்கு எதிர்ப்பான்னு கேட்டோம். இன்றைக்கி ஒன்றும் பதில் கிடையாது. எழுதி கொடுத்ததை படிக்கிறாருங்க. ஆனால் அவரை வந்து இன்னும் கை குழந்தையாக தான் இருக்கார். 53 வயது குழந்தைகளிடம் அரசு பதவி கொடுக்க, முதலமைச்சர் பதவி போய் சேர்ந்துருக்கு. தொடர்ச்சியாக இந்த ஆட்சி 6 மாதங்கள் தாங்காதுன்னு குற்றச்சாட்டு முன்வைத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கு விசிகாவும் கம்யூனிஸ்டும் கடுமையான எதிர்ப்பை தாவேக்காவுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஆதரவு நிலைக்குமா அந்த ஆட்சி? எதோ எதிர்பார்க்குறாங்க, கிடைச்சதுன்னா பச்சாமத்துவாங்க, அவ்வளோதான். ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சி முறைக்குதுனாக்கா ஏதோ ஒரு பதவி எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். அது கிடைச்சதுன்னா விட்டுற போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, லாக்அப் டெத்லாம் நடக்குது. பல்வேறு சட்ட பிரச்சனைகளுக்கு வாயை திறக்காத முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அவர் மீது ஏதாவது ஒரு அவதூறு சொன்னால் உடனடியாக கைது பண்ணி உள்ளே வைக்கிறாரு. உதாரணத்துக்கு திமுக எம்எல்ஏவை கைது பண்ணதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான செயல், இப்படி போனீங்கன்னா அவங்க விரைவிலே துடை தெரியப்படுவீங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அது எப்படி சார் பார்க்குறேன்? அது காரணம் என்னன்னா, மற்ற எல்லா கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. திமுகலேருந்து ஒரு ஆள் போகல. என்னடா இவங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்லி தான் குற்றவாளிகள்னு சொல்லி ஜெயிலில் தள்ளி மிரட்டி அடித்து ஓச்சு எப்படியாவது அவங்கள மாற்றணும்னு பார்க்குறாரு. திமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு ஆளை கொண்டு வரதுக்கான இது கேட்டு பார்த்தாரு, வரல. இப்போ மிரட்டி பார்க்குறாரு. பார்ப்போம். இல்லை, அநாகரிகமாக பேசினா யாராக இருந்தாலும் கைது செய்வோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை. அது சாதாரண மனிதனாக பேசுனா அதை வந்து இது கைது பண்ணுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். எதுலேயுமே பேச்சில் வந்து கண்ணியம் இருக்கும். எதிர்த்து கொள்கைகளை நீங்கள் எதிர்த்து பேசலாமா ஒழிய தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுறதும் அர்த்தம் இல்லை. அது அரசியல் இல்லை. விமர்சனங்கள் பண்ணாலே கைது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா? அது எப்படி? இது நீங்கள் தான் கேட்க, அதில் இப்போ உங்கள் கேள்வியிலேயே பதில். இது நான் என்ன சொல்கிறேன், கருத்து சுதந்திரம் சொல்லக்கூடாதுன்னாக்கா அப்புறம் ஜனநாயகத்துக்கு என்ன அர்த்தம்? மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்கணும் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? தெரிந்துமே இது போன்ற செயல்கள் நான் தான் சொல்கிறேனே, ஒரு 53 வயதான ஒரு ஆனால் 3 மாத மூளை வளர்ச்சி உள்ள ஒரு குழந்தையே வந்து முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கீங்க. அதுக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறது அர்த்தம் இல்லை. மோடிக்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் வச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய இது நடந்தது, மோடி என்னத்தை பண்ணிட்டார்? பேசாமல் தான் உட்காந்துட்டு இருந்தார். மாணவர்கள் டெல்லியே கல்லோலப்பட்டுச்சு. மோடி என்ன பதில் சொன்னார்? அதே தான் விஜயம். ஆனால் இதில் வந்து இந்திய அரசியல் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. பதில் சொல்கிறதுக்கு சக்தி இல்லாத ஆட்கள்கிட்ட இருக்குது. சமாளிக்க தெரியாத, நிர்வாகம் தெரியாத ஆட்கள்கிட்ட இந்த நாடு சிக்கிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தாவேக்கா அரசுக்கு ஒரு புதிய சிக்கலாக இப்போ இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அதில் வந்து குறுக்க அணை கட்டலாம், அதற்கு வந்து தமிழ்நாடு அரசிடம் எந்தவித அனுமதியும் கோர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது சார். அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசு அதை எப்படி கையாளும்? அது காவிரி பிரச்சனை இன்றைக்கி நாளைக்கு நடக்க போகிறதில்ல. சோழர்கள் காலத்திலே அது நடந்தது. கண்ணப்பாடி அணை கட்டும்போது அப்போ ஒரு சோழன், எந்த சோழன் பேர் மறந்துட்டேன், படையெடுத்துக்கிட்டு போனான், டேம் கட்டக்கூடாது. இவன் படையெடுத்துகிட்டு போய் கிட்ட போகிறதுக்குள்ளார டேம் உடஞ்சி விழுந்துருச்சு. அதனால் காவேரியில் வந்து இன்றைக்கி நேரத்தில் அது காவேரி போய் என்றைக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அது தீராத ஒரு பிரச்சனை, தீரவும் விட மாட்டாங்க. காஷ்மீர் பிரச்சனை மாதிரி அது வாழ்நாள் பூரா நடந்துக்கிட்டாங்க. இல்லை, குறுக்க அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்குறது? கடந்த ஆட்சியிலாம் சொல்லலை முடியும், அப்படி சொல்லி தான் மிரட்ட முடியும். இப்போ வந்து ஒரு செய்தி, அவ்வளோதான். அது சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? நீங்களாக கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, ஒன்றிய அரசே பதில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து கேள்வி கேட்டதுக்கு தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை குறுக்க அணை கட்டுறதற்கு அப்படின்னு. ஒரே இப்போ தாமிரபரணி இருக்குது, வைகை இருக்குது, தமிழ்நாட்டிலே ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலே முடிஞ்சு போகிறது. இதில் வந்து அணை கட்டுறதுக்கு மற்றவங்களை கேட்க வேண்டியதில்லை. இது அப்படி இல்லை. கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட்டில் ஓடுது. அது 4 பேர்த்துக்கிட்டையும் கேட்குது. வெறும் தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, எவ்வளோ பேர்த்துக்கிட்டையும் கேட்குது.
டிகே சிவகுமாரை முதல்வர் விஜய் அவர்கள் சந்தித்து பேசணும்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு. அது வந்து சந்திக்கக்கூடாது, அது வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து நம்ம அடிபணிந்து போகிற மாதிரி ஆயிரும்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? சந்திக்கலாமா? கர்நாடக முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்களே. பேசுனா தாங்க முடிவுகள் வரும், பேசாமல் எப்படி முடிவு வரும்? இப்போ ஜெயலலிதா ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடித்தாங்க தெரியுமில்ல, இந்த காவேரி ட்ரிபியூனல் மீட்டிங் நடக்கும்போது வாஜ்பாய் நடத்துகிறாரு. அந்த மீட்டிங்கில் வெளிநடப்பு பண்ணிச்சு. வெளிநடப்பு பண்ண உடனே கர்நாடகாவுக்கு ஆதரவாக தண்ணி திறந்து விடலான்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க, உத்தரவு போட்டாங்க. அதில் அந்த அம்மா பண்ண சாமர்த்தியம் என்ன தெரியுங்களா? காவிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக போராடின மாதிரி காட்டிவிட்டாங்க. அதே சமயத்தில் காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வராமையும் நிறுத்திட்டாங்க. தன்னுடைய பூர்வீக நிலங்கள்லாம் இருக்கிற மாண்டியாவுக்கு அந்த தண்ணி போகிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. யார் அதை எழுதுனீங்க நீங்கள்? எவ்வளோ சாமர்த்தியமாக தன்னுடைய நிலத்துக்கு தண்ணி, காவிரி தண்ணி வேணும்னு, காவிரிக்கு எடுத்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி போராடுற மாதிரி ஒரு ஷோ காட்டி தன்னுடைய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டாங்க கர்நாடகாவில் இருக்கிறதுக்கு. இது இன்றைக்கி நேரத்தில் எல்லா காலத்தையும் நடக்கிறது தான். நமக்கு புத்தி வேணும். காவிரி தண்ணியெல்லாம் நிறுத்த முடியாதுங்க, அது ஒரு காட்டார். அது பிச்சுக்கிட்டு வந்ததுன்னா இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை பங்காரப்பா சொன்னார், we will not give one drop of water until காவிரி fills and spills அப்படின்னார். காவிரி நிரம்பி வழிகிற வரையில் ஒரு சொட்டு தண்ணியை கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணார். அன்றைக்கி ராத்திரி கடுமையான மழை பெஞ்சு கண்ணம்பாடி டேம் உடையிற அளவுக்கு போய் அவதியாக திறந்து விட்டாங்க. ஆனால் அது காவேரியில் இன்றைக்கி நேற்று இல்லை, அது காலகாலமாக அது நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. காஷ்மீர் பிரச்சனை மாதிரி அது நம்ம பல ஜென்மங்களுக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ இந்த டெல்லியில் நடந்த அந்த மாணவர்கள் போராட்டத்தில் ராகுல் காந்தி கைது பண்ணாங்க. அது கைது பண்ணி மூக்கில் தான் ரத்தம் வந்துச்சு. அதற்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத ஸ்டாலின் அவர்கள் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த இளைஞர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதனால் தேசிய அரசியலில் ஒரு 3வது அணி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே. சொல்ல முடியாது. இவங்க மம்தா பானர்ஜி இல்லை, இந்த இவரும் இல்லை, கெஜ்ரிவால் இல்லை, நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி தன்னுடைய நிலையை ஸ்திரப்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு திமுக கூட இருந்தும் கூட காலை வாரிட்டு போயிட்டாங்க, காங்கிரஸ் கலாச்சாரம் காட்டி விட்டாங்க. அவருடைய விளைவு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க கையை விட்டு போயிடுச்சு. தாவேக்காங்கிறது இல்லாத ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. அதில் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? அவங்க அமித்ஷா கிட்ட போய் சரண்டரான கதை தான். எல்லாம் ஒன்று தான். 3வது அணி சாத்தியமா? காங்கிரஸ் இல்லாத ஒரு அணி உருவாகி ஆட்சி பண்ணாங்க. அந்த காலத்தில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இந்த முறை வந்து ஒரு மாணவர்கள் ஒரு மத்திய அமைச்சரையே ராஜினாமா பண்ண வச்சுருக்கிறாங்க. இது போன்ற ஒரு வீரியமிக்க இளைஞர்கள் வந்து அடுத்த ஒரு கட்சியை உருவாக்குனாங்கன்னா அந்த அணி ஒரு மிகப்பெரிய காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே. சொல்ல முடியாது. இந்த வெற்றி வேறு விஷயம். இந்த வெற்றியை வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே அரசியலையே மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு போக முடியாது. இதில் நல்லா சேர்ந்துருக்காங்க. இந்தியா முழுக்க நடந்து. ஏன்னா நீட் தேர்வுங்கிறது வந்து மாணவர்களை பெருசாக பாதிச்சது. அதை பற்றி இந்த ஆளும் அரசாங்கம் வந்து கவலையை பட்டுக்கல. அந்த பாதிப்பினுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்தாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஏன் வெற்றி அடைஞ்சது? நாளைக்கு ஹிந்திக்காரன் வந்து எந்த 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஹிந்தி மாத்திரம் தெரிஞ்சிருந்தாக்கா அவன் அதிகாரியாக வந்து உட்காந்துருவான். நான் பிஏ எம்ஏலாம் படிச்சுட்டு வந்தாக்கா அவனுக்கே வேலை பார்க்க வேண்டியது. அதனால தான் இந்த போராட்டம் அவ்வளோ பெருசாக நடந்தது. ஒத்துக்க முடியாது. மாணவர்களை பாதிக்கிற ஒரு விஷயம் நீட் தேர்வு. இந்த தமிழ்நாட்டை தான் அது முதல்ல ஆரம்பித்தது. பல பெண்கள் கல்லூரி மாணவிகள் அவங்கெல்லாம் வந்து தற்கொலைப்பட்டு செத்து போனாங்க. கவலைப்பட்டுக்கலை யாரும். பழனிசாமி வாய மூடிட்டு இருந்தார். நீட்டை கொண்டு வந்தது பழனிசாமி தான். அதனால் முடியாதுன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாக்கா இதாகிட்டு இருக்கும். நீட் தேர்வுங்கிறது எங்களை பொறுத்தவரை தேவையில்லாத ஒரு விஷயம். எத்தனை எக்ஸாம் எழுதுறது? மாற்றம் வேணும் நாங்கள் இன்றைக்கு ஒரு அதிரடியான மாற்றத்தை விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அதாவது தலைமைச் செயலகத்திலேருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு தன்னுடைய அறையை முழுவதுமாக மாற்றியிருக்கிறாரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதெல்லாம் நான் பெருசாக எடுக்க முடியாது. வசதியாக வேணும்னு சொல்லிட்டு இடத்த மாற்றுறதெல்லாம் தப்பு கிடையாது.
இப்போ இருக்க ஸ்டாலினுக்கே வந்து முகாம்னு ஒரு இடம் வச்சுருந்தார். அப்புறம் வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருந்தார். இப்போ 4-5 இடம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ நான் ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் டீனுக்கு மொத்தம் 4 ரூம் இருந்தது. டீனை பார்க்கணுன்னா இந்த ரூமில் இருக்காரா, அந்த ரூமில் இருக்காரா, அந்த இதில் இருக்காரா தேடுறது. ஒரு டீன் பதவியில் இருக்கவரே 4 இடங்களை வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு முதலமைச்சர் வச்சுக்க மாட்டாரா? 2வது நாமக்கல் மாளிகை நல்ல உயரம் 10 மாடி கட்டடம், அங்கே பெரிய பெரிய ஹால்ஸ் இருக்குது. அதில் எங்கேயோ போட்டு உட்காந்து இது பண்ணலாம். ஒரு சினிமாக்காரரு சினிமா செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கூட உள்ளே உட்காந்துக்கிட்டு ஷூட்டிங் மாதிரி கூட நடத்தலாம். அதுக்கு இந்த இப்போ இருக்கிற ரூம் சரியாக வராது. இப்போ இந்த விஜய் அவர்கள் அவருடைய அந்த அறையை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றுறதுக்கு தலைமைச் செயலக சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் மாற்றிடுவீங்க, எல்லாத்தையுமே மாற்றும் பொழுது அந்த நவீனமயமாக்கல் இன்னும் ஆகலை, பட்ஜெட்டு வேறு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் மாற்றும் பொழுது எல்லாத்துக்குமே இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி அந்த சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு முதல்வருக்கே அந்த தலைமைச் செயலக சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எப்படி சார் பார்க்குறது? அதுக்கு தான் சங்கம் அதுக்கு தான் இருக்குது. எடுத்து சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. சொல்லிட்டாங்க. சொல்லல நாளைக்கு நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. இன்றைக்கி இது தேவையாங்கிறது தான் கேள்வி. அவ்வளோதான். அந்த இடத்த மாத்திரண்டுமோ அதெல்லாம் திட்டம் போடாமல் அங்கே செய்வாங்க. சொல்லுங்க பார்த்து கண்டிப்பாக செய்வாங்க. நீங்களும் நானுமே இதை கேட்கலன்னும் போது அந்த அதிகாரிக்கு தெரியாதா? கண்டிப்பாக செய்வாங்க. முதல்வர் இருந்தாலும் முதல்வருடைய செயலாளருக்குன்னு ஒரு தனி அறை பக்கத்துலேயே இருக்கும். இப்போ இருக்கிற சிஎம் ரூமுக்கு அப்போ பக்கத்துலேயே தான் அவருடைய செக்ரட்டரியோட ரூம் இருக்குது. தலைமைச் செயலாளர் ரூமும் அதுக்கு அடுத்து அப்படியே இருக்கும். அப்போ தான் அவங்க போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ மந்திரிகள் பூராத்தையும் அந்த பக்கம் மாற்றிங்க. அப்போ தான் சரியாகும். நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.